பாக்யராஜ் அவருடைய டைரக்ஷன்ல எப்படி? பாக்யராஜ் சார் தான் நடிச்சாரு. ஆ, நான் அதில் நடிக்கவே இல்லை. எப்போ வீட்டுக்கு போகலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்லி திங்ஸ் நிறைய பசங்க இருந்தாங்க விளையாடுறதுக்கு. ஆமால உங்களுக்கு அந்த படத்துல ஒரு செட்டே ஆமா. இருப்பாங்க. அதனால விளையாடுறதுக்கு ஓகே. ஷார்ட் ரெடின்னும் போது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டம். எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு நல்ல டைரக்டரோட ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சுன்னு நினைச்சிருக்கீங்களா பின்னால? பின்னால நினைச்சேன். ஐயோ கண்டிப்பா. ஆ, இன்னைக்கும் நான் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி அவர் முகத்தை மனசுல ஞாபகம் வச்சுப்பேன். ஏன்னா அவர் எடுத்த எஃபர்ட். இல்லைன்னா 4வது நாளே என்னை துரத்தி விட்டுருப்பாங்க. இவ்வளவு டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆனா இப்போ மேக்கப் போடல அவரை நினைச்சுக்கிறீங்களே, ஏன் அவர் மேல மட்டும் அவ்வளவு பெரிய ஒரு ரிகார்டு பாக்யராஜ் சார்? இல்லையே, அவருடைய பொறுமை, அவருடைய தீர்க்க வீச்சனம். ஆ, அவர் தீர்க்கமா சிந்திச்சிருக்கிறார் இந்த பொண்ணு நல்லா வருவான்னு. டைட்டில் கார்டு போடும்போது என்றும் உங்கள் ஆதரவை நாடும் ஊர்வசின்னு தான் போட்டார். ஆ, இன்னை வரைக்கும் அந்த அந்த ஒரு ஏன்னா அது எப்படி எதுக்கு அவர் போட்டார்? எந்த அரசையும் யாரும் அப்படி போட்டிருக்க மாட்டாங்க. ம். எனக்கு மட்டும்தான் அப்படி வந்துச்சு.